நம்ம இருக்கிறது ஒரு அறிவாற்றல் முக்கியமான விஷயம். அதில் 8 மணி நேரம் அவ்வளவு கடினமான உழைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது 8 மணி நேரமும் அறிவாற்றலை செலுத்துறது அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன், செய்வதை ரொம்ப கவனமாக அறிவாற்றலோடு செய்வோம். அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் கணக்கை விட அதுதான் முக்கியம். எவ்வளோ இன்வென்ட் பண்ணுறோம், நல்ல ஐடியா கொடுக்குறோமா. இப்போ அதாவது எப்படின்னா ஒரு கணக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், அதுக்கு என்ன முக்கியம்னா எவ்வளோ டைம் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லை, எவ்வளோ அந்த சொல்யூஷன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்லையும் கொடுக்குற சொல்யூஷன் பரட்டை அதிகம் நல்லா வந்ததுன்னா அதுதான் முக்கியம். அது 12 மணி நேரம் வேலை செஞ்சனால மட்டும் வராது. நம்ம அறிவாற்றலை எப்படி மூளை உபயோகிக்கிறோம் அதை பொறுத்து. அதை பற்றி எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் பல பல்கலைக்கழகங்கள் வருவது நல்லது தான். ஏன்னா அங்கங்கே அந்த பல்கலைக்கழகம் ஒரு போட்டி இதை விட அதை நல்லா செய்யணும், இந்த காலேஜை விட நாங்கள் நிறையா செய்கிறோம் அப்படின்ற போட்டி மனப்பான்மை வருது, நல்லது தான் இப்போ கல்வித்துறையில். ஏன்னா அப்போ தான் தரம் உயரும் எல்லாருக்கும். தீர்ப்பு அது உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, அதற்கு அப்பீல்னு ஒன்று இருக்கு. அது ஹைகோர்ட்லேயே அப்பீல் இருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் இருக்கு. அதுதான் முறையான வழி. ஒரு ஜட்ஜி நமக்கு கொடுத்த தீர்ப்பு நமக்கு உடன்பாடு இல்லை, அதனால அவளை இம்பீச் செய்ய போறோம். இம்பீச்மெண்ட் அப்படின்றது இருக்கு, ஒரு பணி நீக்கம் செய்யறது. அது ஏதோ அவங்க லஞ்சம் வாங்கினாங்களா, அவங்களோட நடத்தை சரியில்லையா, அதற்காக தான் செய்ய முடியும். எனக்கு இந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லை அப்படின்னு செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அதுதான் கூற விரும்புகிறேன். அந்த தீர்ப்பு எனக்கு உடன்பாடு இருக்கிறதா என்பது இல்லையா என்பது தனி கருத்து. தீர்ப்பில் உடன்பாடு இல்லாவிட்டாலும் அதற்கு அப்பீல் என்று இருக்கிறது. பல அப்பீல் இருக்கு இந்தியாவில், அதுவும் 3-4 லேயர் அப்பீல் இருக்கு. அந்த அப்பீல்லாம் முடிக்காம எனக்கு தீர்ப்பு பிடிக்கல, அதனால அவரை பணி நீக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்றது சரியில்லை. ஏன்னா அப்ப நீதித்துறையில் இருக்கிறவங்க அவங்க இதை பத்தி பேச முடியாது. அதனாலதான் இதை அரசியலாக்க கூடாது. ஏன்னா அவங்களால பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் சாதாரண மனிதனாக இருக்கிறதுனால இதை பத்தி பதில் சொல்ல முடியும். அவர் பதில் கூற முடியாதவர்களை போய் எப்படி தாக்கக்கூடாது. இது எந்த செயலியுமே உடனே போட்ட உடனே அப்படியே மேலே வந்துடாது. நாங்கள் 4-5 வருடமாக வேலை செய்து வருகிறோம். அப்போ ஒரு அக்டோபர் நவம்பரில் ஒரு ஸ்பைக் இது வந்தது. இப்போ அது ஒரு ஸ்டேபிள் அப்படியே இருக்கு. அடுத்து வாரம் அப்டேட் செஞ்சுட்டே வரோம். இது நல்லா அப்டேட் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, மற்ற பிளாட்ஃபார்ம் சில இல்லாத வாட்ஸ்அப்லேயே இல்லாத இதெல்லாம் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டீம் நல்லா ஒரு தீவிர உழைப்பில் இருக்காங்க. அது வரும்போது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினும் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அதனால இதை எப்படி சொல்லுவேன்னா, இந்த அரட்டை செயலியே ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும். எடுத்த உடனே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு இதெல்லாம் இறங்கவே முடியாது. இந்த தொழிலாம் இது ஒரு 5 வருடம் 10 வருடமான முயற்சி. இது 5 வருடம் ஆனாலும் நாங்கள் மிக தீவிரமாக உழைப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜியா ஜோஹோ இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கே வச்சிருக்கோம். அது நம்மளோட ஜோஹோ ப்ராடக்ட்டுக்குள்ள அதை உபயோகிக்கிறோம். அதாவது நம்ம அதை ஒரு தனி ப்ராடக்டா கொடுக்காம இப்போ ஜோஹோ ப்ராடக்ட்ல மெயிலையோ எல்லாத்துலயும் வந்தீங்கன்னா இந்த ஜியா ஏஜென்ட் அப்படின்னு உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை படிப்படியா உயர்த்திட்டே வரும். இப்போ அதுவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் R&D. அதே மாதிரி இப்போ வைப் கோடிங் சொல்றாங்களே, அதாவது ஒரு சாஃப்ட்வேரையே எழுதக்கூடிய ஏஜென்ட்டா அதுவும் நம்ம இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அவங்க கிரியேட்டர்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள நிறைய செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு. அதுக்குள்ள ஜியா தமிழ்நாட்டில் வளர்ச்சி நன்றாக உள்ளது. GDP எல்லாமே நல்லா தெரியுது. அதுக்கு காரணமும் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு கல்வி நிறுவனங்கள், நல்ல ஒரு அறிவாற்றல் உள்ள இருக்கிறதுனால வளர்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க வெளிநாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் திரும்பி வரனாலும் இப்போ வளர்ச்சி இருக்கு. அதனால இப்போ டேட்டா சென்டர் அது மட்டும் பார்க்காம நமக்கு ஏன்னா டேட்டா சென்டர்ல மட்டுமே அவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாகாது. இப்போ நீங்க டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா அது வேலை வாய்ப்புன்றது நிறைய வராது நமக்கு. ஆனால் அதுக்கு எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு அறிவாற்றல் இருக்கு. அதற்கான இப்போ செயற்கை நுண்ணறிவு அதை செய்யக்கூடிய வேலைகள் அதை தான் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் GDP வளர்ச்சி நன்றாகவே உள்ளது. இன்னும் நன்றாக வளர முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது.